மச்சான், இந்த வீக்கெண்ட் யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்ரா. இந்த வீக்கெண்ட் நம்ம 2 பேர் மட்டும்தான். மாமா நான் தான். அப்பா நான் தான். நான் தான். என்னப்பா திடீர்னு? உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை. அதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம். மாப்பிள்ள வரும்போது இந்த பெட்டி தள்ளுவாங்க. அம்மாடி வழி விடுமா. எனக்கு என்ன தெரியும்? என்ன கேளு. நீ கேளு. நீயே கேளு. நீ கேளு. பா, உனக்கு அம்மாக்கு என்ன பிரச்சனை? அட ஒன்றும் இல்லைம்மா, காலைல காப்பி கேட்டான்னு போட்டு கொடுத்தேன். அதுக்கு ஒரு சண்டை போடுறாங்க அம்மா. மாமா, காஃபி போட்டதுக்குமா பிரச்சனை பண்ணுவீங்க? மாப்பிள்ள, என் பொண்டாட்டி காலை போட்டாலே பிரச்சனை பண்ணுவா, காப்பி போட்டா பண்ண மாட்டாளா? அது ஒன்றும் இல்லைம்மா, ரெகுலராக காப்பி கேட்கலான்னு டல்கோனா காப்பி போட்டேன். அதுக்கு உங்கள் அம்மா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறா. அதான் கோச்சிங்னு காலையிலே கிளம்பி வந்துட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பேன். மாமா, லக்கேஜை பார்த்தா ஒரு வாரம் மாதிரி தெரியலையே, ஒரு வருஷத்துக்கு வந்த மாதிரில தெரியுது. அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க மாப்பிள்ள, என் மூடை பொறுத்து தான். எங்க மூட கெடுத்துட்டு. சரி அப்பா, சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, பசி எடுக்குது, சண்டை வேற போட்டனா. அப்போ வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி இருங்க, நான் போய் ஏதாவது பண்றேன். சரிம்மா. மாப்பிள்ள, நீங்க ஏதாவது பண்ணீங்களா இல்லையா? நாங்க பண்றதுக்குள்ள குறுக்கால வந்துட்டு இருங்க, போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. அம்மாடி பசிக்குதுமா. என்னாச்சு? ஏங்க, வீட்ல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நீ வேற வர சாப்பிட உட்கார சொல்லிட்டியே. நேத்து இட்லி இருக்கா? நான் வேணா இட்லி உப்புமா பண்ணிட்டுமா? அந்த இட்லி அப்படியே கொடுத்துரு. நீங்க என்ன பண்றீங்க? போய் 2 வடை வாங்கிட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள இட்லி உப்புமா பண்ணிடுறேன். எந்த வடை வாங்கிட்டு வருது? ஒரு மசால் வடை, ஒரு மெது வடை. ஓகே. இவனுக்கு வடை வர கேடு. இதை சேர்த்து இவ்வளோ நேரம் சாப்பிடுங்கப்பா. சின்ன வயசுல இருந்தே கிச்சன் பக்கம் போயிருந்தா கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருப்ப. வாயில் வைக்க முடியுதா? இதை மிச்சம் இருந்தா அத்தைக்கு எடுத்து போயிடுவீங்களா? சேச்சே, எடுத்து வை, நானே மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். வடை நல்லா இருக்குது. எங்கே வாங்கினீங்க? கடையில் வாங்கினது மாமா. இதையும் அங்கேயே வாங்கியிருக்கலாம். அதுதான் உப்புமா நல்லான்ட்டு, பருப்பு தான் பல்ல மாட்டிச்சு. பா மாப்பிள்ள, மாமா, இந்த புதன்கிழமை சீரியல் போமா அது போல. ஐயோ மாமா, இன்னைக்கு சனிக்கிழமை கேடிவில சூரியவம்சம் படம் போடுவான், அதை பாருங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் அதை சொல்ல. நெட்ஃப்ளிக்ஸ்ல வெனஸ்டேன்னு ஒரு சீரீஸ் போதே, அதை சொன்னேன். இது கூட தெரியல நீங்களா என்ன ஐட்டில் வேலை செய்கிறீங்களோ. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல. வாங்க வாங்க உட்காருங்க. தெரியலையே, சொல்லுங்க மாமா. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லை மாப்பிள்ள, புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது. இந்த வீக்கெண்டு சனி ஞாயிறுல தான் எல்லாரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்னடானா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு வாயை பத்தியா? மாப்பிள்ள, நீங்க சத்தமா பேசாத நினைச்சிட்டு உள்ளுக்குள்ளேயே பேசுறீங்க. ஜாலியா இல்லாம அமைதியா இருக்கிறீங்களே, உங்களுக்கு என் பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா? மாமா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்ன உடச்சேன்னு தெரியலையே. ஐயோ, என்னாச்சு? நான் என்ன பண்றது அவர் வந்ததுக்கு? கரெக்டு தான். நீ என்ன பண்ணுவ? இந்த வீக்கெண்ட் கூட ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது போலயே. வேணும்னா நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? பேசாமல் 2 நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பூக்கள் எங்கு பூக்கும், வானம் காற்றில் வாசம் வீசுமே. நாம் பேச வந்த வார்த்தை யாவும் கண்கள் என்று பேசுமே.
மாப்பிள பார்த்து பட்டன் போயிட்டு போகுது. மாமா மாப்பிள ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இருக்கும்ல, லுங்கி அங்க இருக்குதா? மாமா ரெண்டா செல்ஃபில் இருக்கு, போய் தூக்குங்க. ரெண்டாவது செல்ஃபில் இருக்குது. ஏதோ சத்தம் கேட்டுதா? இட்லி உப்புமாக்கு ஒன்றும் ஆகலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி மாப்பிள, இட்லி உப்புமாக்கு ஒன்றாவல மாமா, போங்க. நல்லா அப்படியே கூட்டு வந்திருக்கான் அப்ப. இப்படி கழுவி இருந்தா எவ்வளோ நேரம் கழுவுறது? இரு வரேன். இப்படி கழுவணும். இப்ப பாருங்க வண்டி எப்படி சுத்தமாயிடுச்சு. கொசுனா கடிக்கும், பட்டாசுனா வெடிக்கும், ஹார்ட்னா துடிக்கும். எப்போ எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். 3 வாரம் நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தாலே ஒரே ஃபைட்டு. நான் ரொம்ப கொயிட்டு, எப்போ நீதான் கியூட்டு. மாப்பிள அதை எனக்கு சென்ட் பண்ணுங்க. இதை உங்க அத்தைக்கு அனுப்பி அப்போவாவது அவ திருந்துறாளான்னு பார்ப்போம். என்ன சண்டை போறா தெரியுமா? அனுப்புங்க மாப்பிள. அனுப்பிட்டேன். நம்ம காதலுக்காக மாப்பிள என் மேல உங்களுக்கு இவ்வளோ காதலா? என் இதயத்துல ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக ஐபிஎஸ் டெஸ்ட்ல டீ போட சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மாப்பிள. கொடுங்க மடி வா, டீ போட்டு கொடு. அட வாமா. இந்த வீக்கெண்டு நைட்டு மட்டும்தான் நமக்கு டைம் கிடச்சிருக்கு. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மாப்பிள வைஃபை பாஸ்வேர்டு கேட்டேன். என்னமோ ஃபோன் பாஸ்வேர்டு மாதிரி போட்டே கொடுக்க மாட்டீங்களா? மாமா இதில் என்ன இருக்கு மாமா? மாப்பிள ஒன்று கேப்ப தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? மாமா இதுக்கு மேலே உங்களை தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன் மாமா. இல்லை புது இடம், கூட யாருன்னா படுக்கிறதுக்கு. இல்லை மாப்பிள, கூட யாருன்னா துணைக்கு படுத்தீங்கன்னா பயம் இல்லாமல் தூங்குவேன். துணைக்கா? ஐயோ அங்கன்னா உங்க அத்தை இருப்பா, இங்க யார் இருக்காங்க? நீங்க வாங்க மாப்பிள. மாமா அது மாப்பிள இங்க பாருங்க உதறும். எனக்கு எதுனா ஆச்சுன்னா நீங்க தானே பொறுப்பு. நான் போய் பாயெல்லாம் ரெடி பண்றேன், நீங்க பின்னாடியே வாங்க. சரி மாமா. போன் கொடுங்க. மாப்பிள 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 என்ன மாமா? இந்த கடலுக்கு அடியிலேயே கேமரா வச்சு படம் எடுத்தாங்களாமே, ஆவுத்தாரு. அது அவதார் மாமா. அந்த அவதார் போய் பார்க்கலாம் மாப்பிள. என்னை சினிமா கூப்பிட்டு போங்க. மாமா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டாக இல்லை, போங்க மாமா. நீங்கள் வரலாம் பரவாயில்ல மாப்பிள, என்னை மட்டுமா அனுப்பி வைங்க. சரி ஆசைப்பட்டு கேட்டீங்க, உங்களுக்காக டிக்கெட் புக் பண்ணுறேன். சரி மாப்பிள, இப்போயே புக் பண்ணுறேங்க. சரி மாமா. அது வந்து மாமா என்ன மனுஷனோ. ஹேய் தூங்கலையா நீ? உன்னை விட்டுட்டு நான் எப்படி தூங்குறது? நீ தூங்கல? உங்க அப்பா நல்லா தூங்குறாரு. அப்போ இங்க வா. அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்னது சொல்லு. நாளைக்கு உங்க அப்பா படத்துக்கு போறாரு. அப்படியா? ஆமா, இந்த 3 மணி நேரம் தான் இந்த வீக்கெண்ட் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். சரி, நீ எப்படி சோகமா இருக்க? இல்லை உங்க அப்பா தான் காரணம். செம்ம டயர்டா இருக்கு. சரி நீ தூங்கு. மாப்பிள மாப்பிள எந்திரிங்க மாப்பிள. நீங்க என்ன பண்றீங்க? நான் பண்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? என் பொண்ணு நினைச்சு என்ன பண்ண பாத்தீங்க தெரியுமா? சரி மாப்பிள,
எனக்கு படத்துக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்படியா? என்ன மாப்பிள்ள நீங்களும் வரீங்களா? இல்லை மாமா, எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, அப்போ நான் கிளம்புறேன். மாவனே, இன்னைக்கு போடா வெளியே. மாப்பிள்ள, இந்த ஆட்டோக்கார கரெக்டாக தேட்டராண்டே விட்டுருவான்ல? பர்ஃபெக்டாக வந்துடும் மாமா. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள கதவு சாத்திக்குங்க. சரி மாமா. மாப்பிள்ள மாமா கதவு சாத்திட்டு உள்தாப்பால் போட்டுங்க. நான் வந்துட்டு காலிங் பில் அடிக்கிறேன். மாமா, சாத்திர எனக்கு போட தெரியாதா? நீங்க தான் போடவே மாட்டீங்களே. ஆப்பால சொன்ன மாப்பிள்ள. அம்மாடி வரம்மா. வந்துடாதீங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி வந்துடாதீங்கன்னு சொன்னேன்ப்பா. சரிம்மா, வர மாப்பிள்ள. உங்க அப்பா போயிட்டாரு.